ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்களோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெசிபி தாங்க. என்ன ஃபுட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். பீன்ஸ், பொட்டேட்டோ, கேரட், தென் நாங்கள் வந்துட்டு சீஸ் போட்டு தான் நாங்கள் நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் ஊற்றும் போதவே நம்ம வந்து சோயா சாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கேரட் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் கேரட்டு சேம் டைம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா அதை வதக்கி கொஞ்சம் நேரம் வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து வரும்போது நூடுல்ஸை நம்ம போட்டுக்கலாம். நூடுல்ஸை போட்டதுமே கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு நூடுல்ஸ்குள்ளே இருந்த அந்த பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா பரட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா ரெட் சில்லி சாஸ், அதையும் சோயா சாஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீஸ் வந்துட்டு முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன், சீஸ் போட்டு தான் நான் செய்ய போகிறேன்ட்டு. ஸோ நான் வந்து செஞ்சு முடித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு லேயராக வந்திருக்கு சீஸால். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.